உலகத்திலேயே ஒரு மிக மனசாட்சி இல்லாத மனிதர். இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. கருணாநிதியை விட மோசம் அவர். மனசாட்சிங்கிறது துளி அளவு கூட இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு குற்றவாளியை அவர் பெயிலில் தான் வராரு. அவர் நிரபராதின்னு சொல்லி விடுதலை பெற்று வரல. நிரபராதின்னு விடுதலை பெற்று வந்தால் வருக வருகன்னு வரவேற்கலாம். ஒரு ஊழல் மந்திரி ஜாமீனில் வராரு. ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வருக வருகவென வரவேற்கிறேங்கிறாரு. இதை விட கேவலம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நாடு அப்படிங்கிறத வருங்கால சரித்திரம் நிச்சயம் சொல்லும். நமக்குடைய வருங்காலத்தில் சரித்திரம் படிக்கிறவனெல்லாம் இப்படியும் ஒரு முதலமைச்சர் இருந்தார் இந்த தமிழ்நாட்டில். ஊழல் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவனை உத்தமர்னு சொல்கிறாருங்க. வருக வருக. எங்கள் சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு பேர் நாட்டுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தாங்க. அப்படி வந்தவர்களை கூட இந்த மாதிரி வரவேற்கிற வார்த்தைகள்னால் அப்படி வரவேற்கிறார். காரணம் அவரும் அதே ரகம்.